ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் தியானித்த வசனம், கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே நமக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட விதத்திலே சந்தோஷம் கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தால், 3 யோவான், அதாவது யோவான் எழுதின 3வது நிருபம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் அப்போஸ்தலன், ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்தவன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன், ஆண்டவரும் இவன் மேல் அதிக பிரியமாய் இருந்தார் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வசனத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சத்தியத்தை, வசனத்தை விதைக்கிற ஊழியர்களுக்கு அதிலே ஆர்வம் இருக்கும். அந்த வசனம் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறது, அந்த வசனம் எந்த அளவுக்கு மக்களை மாற்றி இருக்கிறது, அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது எந்த அளவுக்கு ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள் என்றதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷம் பாருங்க, இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றான். அப்போ அவர் இந்த யோவான் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது அவருடைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாப்புல, என் பிள்ளைகள், அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். சத்தியத்தில் நடக்கிறார்கள். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய வசனங்கள் நமக்கு சத்தியமாய் இருக்கிறது. இந்த சத்தியம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அந்த உபதேசங்கள், வேத வார்த்தைகள், இதெல்லாம் சத்தியமாய் கருதப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது அவரால் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் தொடர்ந்து சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று அவன் கேள்விப்படும் பொழுது அதிலே அதிக சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிலரை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கலாம். அவர்கள் தொடர்ந்து சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்கள், சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்டால், உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனுக்கு, மனிதனுக்கு அதிலே சந்தோஷம் உண்டாகும். ஒரு சிலர் பின்வாங்கியும் போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் பின்வாங்கி போய் விடுவார்கள். தொடர்ந்து அவருடைய வேத வசனத்தின்படி அல்லது சத்தியத்தின்படி நடவாமல் பின்வாங்கி போனதும் உண்டு. இயேசு கிறிஸ்து பின்னாடியே ஒரு கூட்டம் போய்கொண்டு இருந்தது. ஒரு முறை அங்கே அவர் சொல்லும்போது பாருங்க, அந்த உபதேசத்தை சொல்லிக்கொண்டே போகிறார். தன்னுடைய சரீரத்தை, மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற அந்த வார்த்தைகளை, வசனங்களை சொல்லிக்கொண்டே போகும் பொழுது கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது சத்தியம். எவ்வளவு ரொம்ப முக்கியமான சத்தியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுமரணத்தை நினைவு கூறுவதும், அவருடைய மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதற்கு அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து கொடுத்தது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அந்த விஷயத்தை சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்பொழுது தன்னுடைய சீஷர்களை திரும்பி பார்த்து அவர் சொல்றார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார். நீங்களும்
அழைக்கப்பட்ட அந்த 12 சீஷர்கள், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா அவர்களைப் போல என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு என்ன சொன்னான்? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சொன்னான். ஆம், வசனங்கள் சத்திய வசனம், அது ஜீவனுள்ள வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று இயேசு சொன்னார். அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்திலே ஜனங்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே சந்தோஷம் உண்டாக வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் என்று சொன்னால் சத்தியத்திலே நடக்கிறவர்கள் தான் நித்திய ராஜ்யத்தை என்ன செய்வார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்களைப் போல கேட்டது கடினமாக இருக்கிறது, இதை பின்பற்ற முடியாது என்று நினைத்து பின்வாங்கி போனால் பிரயோஜனம் இல்லை. கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று இயேசு சொன்னான். ஆகையினாலே தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வசனம் இருக்கிறது. ஆகவே இயேசு சத்தியம் என்று சொல்லி யோவான் 14:6 வாசிக்கிறோம். அவரே சத்தியம். யோவான் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த போதனைகள், தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், இவைகளெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. இந்த சத்தியத்திலே மக்கள் நடக்க வேண்டும். கர்த்தருக்குள் வழிநடத்தப்பட்ட, அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தொடர்ந்து சத்தியத்திலே என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னார். அப்போ கடைசி வரை சத்தியத்திலே நடந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றிய ஒரு அதிகாரம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சாப்டர். அந்த 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த அன்பு என்னவா, எப்படியா பாருங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயமான காரியங்கள் ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து இந்த அன்புள்ள மனிதன் சந்தோஷப்பட மாட்டான். அதற்கு பதிலாக அந்த அன்பு அவனுக்குள் இருக்குமே ஆனால், தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த அன்பு இருக்குமே ஆனால் சத்தியத்திலே அந்த அன்பு சந்தோஷப்படும். அந்த அன்பை உடையவன் அந்த சத்தியத்திலே அவன் சந்தோஷப்படுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல அநியாயமான விஷயங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. அதை கேள்விப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் அதிலே சந்தோஷப்பட மாட்டார்கள். அதை குறித்து வேதனைப்படுவார்கள், அவர்கள் அங்கலாய்ப்பார்கள். ஆனால் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னால் சத்தியத்திலே சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கும் நாம் உலகத்தில் இந்த யூடியூப், வாட்ஸ்அப்னு சொல்லி இந்த மொபைல் ஃபோன் வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான செய்திகள். ஆனால் பல விஷயங்களை மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் சத்தியம் பிரசங்கிக்கப்படும் போது அதை பார்க்கிறவர்கள் சிலராகவே இருக்கிறார்கள். ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்ற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் அதே வேத புத்தகத்திலே பவுல் எழுதியிருக்கிறதை பார்த்தால் கடைசி காலத்தில் என்ன செய்வார்களாம்? ஜனங்கள் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்னார். அது இப்போது அப்படி காணப்படுகிறது. பலவிதமான கட்டுக்கதைகளை மக்கள் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஆனால் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை நாம் ஆர்வத்தோடு கேட்டு அந்த சத்தியத்திலே நடந்தால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே சத்தியத்தில் ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். இன்னொரு காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம்
அங்கே 25 29 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், யோவான் ஸ்நானகனுடைய ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். யோவான் ஸ்நானகனை குறித்து ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்தவன், அவருக்கு முன்பாக ஓடுவதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய ஊழியன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த யோவான், அவனுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கிறது பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யார் வந்து சொல்றா? யோவானுடைய சீஷர்கள் சில பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து, போதகரே, ரபின்னா போதகரே, உம்மோடு கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, யார்? இயேசு இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். இந்த விஷயத்தை வந்து யோவான்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு நாம் படித்து பார்க்கும் பொழுது இயேசு டைரெக்டாக அவர் ஞானஸ்நானம் யாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கல, டிசைபிள்ஸை கொடுக்க சொன்னார், சீஷர்களை ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். இப்போ இப்படி உடனே சொன்னவனே யோவான் என்ன சொல்றான்? பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அவர் ரட்சிப்புக்குள்ளே அவர் ரட்சிப்பை குறித்து போதித்தார், ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டார். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதில் அவன் சொல்றான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் கிறிஸ்துவும் அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கிறிஸ்து கிடையாது, நீங்கள் தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்தான் கிறிஸ்து, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அப்படின்னாரு. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று சொல்கிறான். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். யோவானுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுது பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி வந்து அவர்கள் சீஷர்கள், அவனுடைய சீஷர்கள் வந்து சொன்ன உடனே சொல்றாப்ல, மணவாட்டியை உடையவனே மணவாளன். இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். சபை என்பது அவருக்குரிய மணவாட்டி. நான் மணவாளனுடைய தோழன் என்று சொல்கிறான். அருகில் இருக்கக்கூடிய தோழன், அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷம் யோவானுக்கு சம்பூர்ணமாக கிடைத்து விட்டது என்று சொல்கிறான். ஏனென்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம், நிற்க வேண்டிய இடத்தில் நின்று என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் சொல்லை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் சொல்லை கேட்டு நாம் அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் இருந்தால் அதிலே நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் நம் கண்டிப்பாய் உண்டாகும். இயேசு கிறிஸ்து மருபமலையில் அங்கே அவர் இருந்தபோது கூட, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள், எல்லாவற்றிலும் செவி கொடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஏனென்று சொன்னால், இயேசு மூலமாய் தேவையான வசனங்கள், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய, தேவனுடைய மனதில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் இயேசு மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்து விட்டார். அதை எழுதி கொடுத்து விட்டார். அதைத்தான் எபிரேயர் 1 அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக, வகை வகையாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு எடுத்துரைத்தார். கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் கொஞ்சமா, பார்ட் பை பார்ட், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேவன் தம்முடைய வார்த்தைகளை என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்து வந்தார். ஆனால் இப்போவோ என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரன் மூலமாய்
குமாரனாகிய இயேசு மூலமாய் தேவன் தம்முடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இனிமேல் இன்னொரு வெளிப்பாடோ இனிமேல் இன்னொரு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி இதில் நம்ம பைபிளில் இனிமேல் ஆட் பண்ணவே முடியாது, சேர்க்கவே முடியாது. ரொம்ப கடைசியாக அவர் ஃபைனலாக இயேசுவே சொல்லி அவரே ஒரு சீல் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார். இதுக்கு மேலே எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வார்த்தையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு மூலமாய் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசு சொல்கிறதை கேட்டு அதன்படி நாம் நடப்போமே ஆனால் அந்த கேட்கிறதுலே அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு சம்பூர்ணமாய் கிடைத்திருக்கிறது என்று யோவான் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொல்லை கேட்டு அதிலே நாம் சந்தோஷப்பட்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோமே ஆனால் நிச்சயமாக அதிலே மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். சத்தியத்தில் நடக்கிறவர்களை குறித்து நாங்கள் கேள்விப்படும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். குமாரனாகிய இயேசு மணவாளன் நீர், உம்முடைய சொல்லை கேட்டு நாங்களும் அதிலே சந்தோஷப்பட்டு உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு நடப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். கேட்ட வார்த்தைகளின்படியே நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அனைவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. தொடர்ந்து உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.